ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஒரு கிளாம் மேக்கப் வந்து நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து க்ளீன் ஸ்லேட்ஸ் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு TNWோட டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன், போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு எம்ப்ரலைசிஸோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே அது யூஸ் பண்ணலாம். என்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறன்றதான் மேட்டரு. நம்ம ஆயிலி ஸ்கின் என்ன ரொம்ப கம்மியாக எடுப்போம், இதுவே ட்ரை ஸ்கின் என்ன கொஞ்சம் அதிகமாக எடுத்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்குமே சேர்த்து பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேஷனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம எம்ப்ரலைசிஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை கலர் கரெக்ஷன். இவங்களுக்கு வந்து நிறைய பிங்க் கலர் பம்ப்ஸ் வந்து இருந்தது, அதனால் அதை ஹைட் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் கரெக்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் டோன் ஷேடில் வந்து கலர் கரெக்டர் வந்து அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். தென் ஃபாலோடு பை ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் சூஸிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னா, உங்களோட நெக்கில் இருந்து கொஞ்சம் செஸ்ட்டு கிட்ட வர கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து அவங்களோட ஸ்கின் டோனு. அந்த கலர்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பிளெண்ட் ஆகும் அண்ட் க்ரேனஸ் வந்து அடிக்காது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுல பெருசு இல்லை, அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ ஸ்கின் அப்போ தான் அப்சர்வ் ஆகும். அண்ட் அப்சர்வ் ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவ்வளோ அழகாக பிளெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரணும்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸை வந்து நம்ம புஷ் பண்ணணும் நம்ம ஸ்கின்னுக்கு. அதுதான் வந்து பிளெண்டிங்கே. அது ஃபுல்லாக வந்து ஸ்கின் அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கலர் டோன் வந்து கிடைக்கும் அண்ட் சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்களோட பேஸ். ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் போடக்கூடாது, நெக்கு, இயர்ஸு எல்லாமே வந்து கவர் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரே சிங்கிள் டோனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நோஸ் கார்னரு, அப்பர் லிப்பு எல்லா இடத்துலையுமே வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கீங்களான்ற ஒரு க்ராஸ் செக் பண்ணுங்கள். ஐலிட்ஸுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் உங்களோட ஐ ஷேடோ கலர்ஸும் பாப் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் கான்டூர் பண்ணுறேன். இவங்களோட 2 டோன் டார்க்கராக வந்து நான் ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் கான்டூர் வந்து பண்ணுறேன். கான்டூர் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு டெப்த்து கொடுக்கும். உங்களோட ஜாலைன் வந்து, அப்புறம் அப்பர் லிப்பு, அதுக்கப்புறம் உங்களோட சீக் போனு எல்லாமே வந்து ஒரு டெப்த்து வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ஸ்கல்ப்டடான ஒரு ஃபேஸ் லுக் வந்து கிடைக்கும். இப்படி டெப்த்து கொடுக்குறனால உங்களோட ஃபேஸ் லுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் சீக்ஸ் எங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறோன்ற அப்ளிகேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுவே ரவுண்ட் ஃபேஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கார்னரில் தான் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் வந்து போயிடலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுறேன். ஐ மேக்கப்புக்கு வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிள் பேஸாக வந்து எடுக்கிறேன். ஒரு பீச் கலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னர் கார்னருக்கு வந்து ஃபஸ்ட்டு கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்சீலர் வந்து கட்ரீஸ் மாதிரி கொடுக்குறேன். கட்ரீஸ் கூட நான் ப்ராப்பரான கட்ரீஸ் கொடுக்கல, லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கையிலே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் வந்து கிடைக்கணும். அந்த பிங்க்லேருந்து கொஞ்சம் ஒயிட்டுக்கு மூவ் ஆகணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் அந்த கலர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் அவுட்டர் கார்னர் திரும்பவும் அந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அவுட்டர் மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது, நம்மளுக்கு லோவர் லேஷ் லைனுக்குமே வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து பக்காவாக சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப்பில் நான் காஜல் எங்கேயுமே அப்ளை பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கிளாம் மேக்கப்புக்கு வந்து ஜஸ்ட்டு சட்டிலாக வந்து ஐஸ் வந்து வெட்டாவே சூப்பராக இருக்கும். நான் அண்ட் ஆஃப் லேஷஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவுட்டர் எட்ஜ் மட்டும் எனக்கு அப்ளை பண்ண பிடிக்கும் கிளாம் மேக்கப்புக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கான்டூர் போடலாம். பவுடர் கான்டூர் வந்து பண்ணுறேன். என்ன தான் ஒரு க்ரீம் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து பவுடர் ப்ராடக்ட் போட்டு செட் பண்ணணும். இந்த கான்டூர் வந்து ஒரு ஃபேஸ் பேலட்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். அதுலேருந்து ஒரு கூல் டோனாக வந்து நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கான்டூர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம ஒரு ஜஸ்ட்டு இன்னொரு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான். இதுலேயே உங்களுக்கு ப்ளஷ் போட்ட மாதிரி ஒரு லுக் வந்து கிடச்சிரும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கான்டூர் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ் வந்து முடிச்சிடலாம். லிப் லைனர் வந்து போடுறேன். லிப் லைனர் போட்டுட்டு நீங்கள் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு லாங் ஸ்டே கிடைக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு லிப் லைனர் போடுறேன். ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் மட்டும் ஒரு நியூட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணி கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் பவுட்டியாக தெரியும் லிப்ஸ்டிக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் காஜல் அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு இன்னர் கார்னருக்கு மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட்டு லைனர் போடுறேன். அதுக்கப்புறம் மஸ்காரா போட்டு இந்த லுக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். மஸ்காரா அப்ளிகேஷனை வந்து நல்ல ரூட்டில் கொடுங்க. அப்போ தான் வந்து நல்ல லாங் ஸ்டே இருக்கும், ட்ரூப்பி ஆகாது.
அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த ஃபைனல் லுக் பாருங்கள், உங்களுக்கே பிடிச்சிருக்கும் எவ்வளோ கிளாம் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக போட்டாவே போதும், நம்மளோட மினிமல் பேஸே உங்களுக்கு நல்லா அழகாக எடுத்து காமிக்கும். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் நிறைய நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். எவ்ரி மண்டே கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், கான்டூர் எப்படி பண்ணுறோம், என்ன ப்ளஷ் போடுறோம், எப்படி ஷூட்டுக்கு மேக்கப் போடுறோம், எல்லாமே வந்து இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.